பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தானவர்களே, மாஷா அல்லாஹ், அல்குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டத்தை நிறைவு செய்து வைக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆக நாம் 20 பாடங்களாக இதை நாம் நிறைவுபடுத்தியிருக்கிறோம். இதில் 5 பக்கங்கள் குர்ஆனுடைய பகுதியை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதனுடைய பொருட்கள், விளக்கங்கள், மாஷா அல்லாஹ் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே போன்ற இலக்கணங்களும் படிச்சிருக்கிறோம். பொதுவாக நம்மளுடைய சிந்தனையில் இருக்கிறது என்ன, 20 கிளாஸில் படித்தோம் இல்லை, ஞாபகம் இருக்கா? நிறைய படித்தோம், நல்லா படித்த மாதிரி இருந்தது, புரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் என்ன படித்தோங்கிறது இப்போ சரியாக ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம சிலருக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கலாம். அல்லது ஞாபகம் இருக்க அல்ஹம்துலில்லாஹ், இருந்தாலும் இதை ஒரு மீள்பார்வை, ஒரு ரிவிஷன் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மள்கிட்ட இருக்கும். அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் 20 பாடங்கள்ல இந்த 5 பக்கம் படித்தோமே, அதை ஒரு ரிவிஷன், சரிங்களா? அதனுடைய வசனங்களை மட்டும் இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வுல, இந்த சிட்டிங்கில் இன்ஷா அல்லாஹ் பார்க்குறோம். கண்டினியூஸாக கிராமரில் நம்ம என்ன படித்தோம் இந்த கோர்ஸில், 3rd கோர்ஸில் அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3rd கோர்ஸ் அப்படிங்கிறத அப்படியே டுகெதர் நம்ம ஒரு டிப்ஸில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, சரிங்களா? 3rd கோர்ஸினுடைய ரிவிஷன் செஷன், சரிங்களா? 3rd கோர்ஸினுடைய நோக்கங்களை பற்றி நம்ம பார்த்தோம். குர்ஆனுடைய நெக்ஸ்ட் 5 பேஜஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. 2nd கோர்ஸில் ஃபர்ஸ்ட் 5 பேஜஸ், 3rd கோர்ஸில் நெக்ஸ்ட் 5 பேஜஸ். அது என்ன? 6 to 10, பக்கம் 6லிருந்து 10 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதானே, 6லிருந்து 10 வரைக்கும். 6வது பக்கத்தில் 33 வார்த்தைகள், புது வார்த்தைகள். 7ல் அதே மாதிரி, 8ல் 36, அடுத்து 29 வார்த்தைகள். 10வது பக்கத்தில் 25 வார்த்தைகள் தான் புது வார்த்தைகள் இருந்தது. இப்படி தான் நம்ம இதை என்ன செஞ்சோம், 1 by 1 லேர்ன் பண்ணிட்டு நம்ம போனோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 5 பக்கங்கள் இடது கரத்தின் 5 விரல்களில் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 5 விரல்களில் நம்ம என்ன செஞ்சோம், அமைச்சோம் இடது கரத்தில். ஏன்னா முதல் 5 பக்கங்கள் வலது கரத்தில் இருந்தது, அடுத்த 5 பக்கங்கள் இடது கரத்தில். அப்போ 6, 7, அப்புறம் 8, 9, அப்புறம் 10. அதாவது குர்ஆனுடைய 2 பகுதி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது 6, 7, அப்புறம் 8, 9, அப்புறம் 10வது பக்கம். இப்படி நம்ம இதை படிச்சிருக்கோம். 6வது பக்கத்தினுடைய 4 பாயிண்டர்ஸ் என்ன? 6 ABCD, சரிங்களா? அப்படியே உங்களுக்கு எல்லாம் சிந்தனைக்கு வரணும். 6வது பக்கத்தினுடைய A என்ன? வழிகாட்டுதலுடைய முடிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம். 6B என்ன? இஸ்ரேல் சந்ததியினருக்கு அழைப்பு பணி அல்லாஹ்வுல கொடுத்தது. 6C என்ன படிச்சோம்? நற்செயல் செய்திகள் என்று அல்லாஹ்வுல சொன்ன அட்வைஸ். 6D என்ன? அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள், அந்த நாளை குறித்த அச்சம். ஓகேயா? மாஷா அல்லாஹ். சரி, இப்போ நான் வசனங்களுக்குள்ள போறேன். நம்ம இதுல விளக்கங்களோ பாடங்கள், படிப்பினைகள், பிரார்த்தனை இதுக்குள்ள நம்ம இப்போ போக மாட்டோம். இந்த 5 பக்கங்களுடைய வசனங்களுடைய வார்த்தைக்கு வார்த்தை சொல் விளக்கம் என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம மேல் பார்வை செய்ய போறோம். இந்த கோர்ஸினுடைய, அதாவது இந்த சிட்டிங் இன்ஷா அல்லாஹ் ஒரு 1/2 மணி நேரம் வைத்துக் கொள்வோமே. இதனுடைய முடிவுல இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த 5 பக்கங்கள்ல படித்த அனைத்து வசனத்துக்கான பொருளையும் திரும்ப மேல் பார்வை செஞ்சு ஒரு வார்த்தை விடாம எல்லா வார்த்தைக்கும் அர்த்தத்தை தரோவா சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம இப்ப இருப்போம் அப்படிங்கிறதான் இதன் எதிர்பார்ப்பு இன்ஷா அல்லாஹ். ஓகே, நீங்க ஆல்ரெடி படிச்சதுனால கூட சேர்ந்து சொல்லிட்டு தான் வர போறீங்க. இப்ப நான் உங்களுக்கு திரும்ப ஃபர்ஸ்டே நடத்த போறது இல்லை, இதை நடத்தியாச்சு, சரிங்களா? ஒரு பாடத்தையும் நம்ம 1/2 மணி நேரம், 20 நிமிஷத்துல இருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் நம்ம செலவு பண்ணி திரும்ப சொல்லி நடத்தியாச்சு. இப்ப நடத்துறதுக்கான வேலை இல்லை, இதை நம்ம ரிவிஷன் தான் பண்ண போறோம், ரீகால் தான் பண்ண போறோம், சரிங்களா? ஒரு ரிவ்யூ அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். அர்த்தம் சொல்லுங்க, சரிங்களா? இது நீங்க 1 by 1 உட்காந்து 20 வீடியோ பார்த்து திரும்ப ரீகால் பண்றது சிரமங்கிறதுக்காக ஒரே வீடியோல இன்ஷா அல்லாஹ், ஒரே செஷனாக. ஓகே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون. فإما يأتينكم, உங்களிடத்தில், உங்களுக்கு வரும்போது, فإما يأتينكم, உங்களிடத்தில் வரும்போது, மின்னி என்னிடமிருந்து, என்ன? ஹுதன் நேர்வழி வரும்பொழுது, ஃபமன் எனவே யார், தபிஅ பின்பற்றுவாரோ, தபிஅ பின்பற்றினார், தபிஅ ஹுதாய எனது நேர்வழியை, ஹுதா நேர்வழி, ஹுதாய எனது நேர்வழியை யார் பின்பற்றுவாரோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் அவர்கள் மீது கவலை இல்லை, எந்த பயமும் இல்லை. பயம், கவலை அல்ல, பயம். வலாஹும் மேலும் அவர்கள் இல்லை, யஹ்ஸனூன் கவலைப்பட மாட்டார்கள். ஹஸீன யஹ்ஸன், யஹ்ஸன் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இதுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு தனி ரிவிஷன் நம்ம பார்ப்போம். அதாவது இதுல என்ன செயல்கள் வந்திருக்கிறது, பேர் சொற்கள் வந்திருக்குங்கிறது அது தனியா நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த வார்த்தை ஒருமைப்பன்மை என்ன, பெயர் செயல்களோட ஒருமைப்பன்மை என்ன, வினைச்சொற்களுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் என்ன, அதோட இஸ்மு ஃபைல் மஃபூல் என்ன, அதை இப்ப நம்ம பார்க்கல, அதை இந்த செட்ல நம்ம பார்க்கல. ஓகேங்களா? இது அடுத்த ஒரு
அது ஒரு கோர்வையை நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். சரிங்களா? இப்போ அர்த்தங்களை மட்டும் தான் நீங்க ரீகால் பண்ணணும். என்ன சொல்றோமோ இப்போ நம்ம அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இது என்னோட சக்சஸா இருக்கும். ஓகே, 38 பார்த்தோம். 39 والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار هم فيها خالدون. والذين மேலும் எவர்கள் கஃபரு நிராகரித்தார்களோ வகذبوا மேலும் பொய்ப்பித்தார்களோ பிஆயாத்தினா நமது அத்தாட்சிகளை வசனங்களை உலாயிக அவர்களே அஸ்ஹாபுன் நார் நரகவாதிகள் ஹும் ஃபீஹா ஹாலிதுன் ஹும் அவர்கள் ஃபீஹா அந்த நரகத்திலே ஹாலிதுன் நிரந்தரமாக இருந்து விடுவார்கள். ஹலத யஃப்லுதுலேருந்து வந்து ஹாலிதுன் நிரந்தரமாக இருந்து விடுவார்கள். இது நம்ம 39ல படிச்சோம். அடுத்து 40வது வசனம். அந்த பாயிண்டர் கலர் மாறுது பாருங்க. பிங்க் கலர் ஏ பாயிண்டர், அப்புறம் எல்லோ கலர், அப்புறம் கிரீன் கலர், அப்புறம் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி நம்ம பாயிண்டர் மாறும். அது உங்களுக்கு பார்க்கும்போது ஞாபகம் வரும். சரிங்களா? அடுத்த பாயிண்டர் கொண்டோம். என்ன? இஸ்ராயல் சந்ததியினர்களுக்கு அழைப்பு பணி 6b. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ய பனி இஸ்ராயீல குரு, ஓ பனி இஸ்ரவேலர்களே உஸ்குரு நினைவு கூறுங்கள், நியமதி எனது நியமத்துக்களை, அல்லதி அது எத்தகையது என்றால் நான் அருள் புரிந்தேனே அந்த நியமத்துக்கள், அழைக்கும் உங்கள் மீது நான் பொழிந்தேனே அப்படிப்பட்ட நியமத்துக்களை எல்லாம் வரக்கூடிய எல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள். மேலும் நிறைவேற்றுங்கள், பூர்த்தி செய்யுங்கள். பி அஹ்தி எனது வாக்குறுதியை, ஊஃபி நான் பூர்த்தி செய்வேன், பி அஹ்திக்கும் உங்களுக்குரிய வாக்குறுதியை நான் பரிபூர்ணப்படுத்துவேன், நிறைவேற்றுவேன். உன்னையே, இய்யாய என்னையே, மேலும் என்னையே, ஃபர்ஹபூன் எனவே என்னையே நீங்கள் அஞ்சுங்கள். ஃபர்ஹபூனி என்னை, எனவே என்னை மட்டுமே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த அர்த்தம் இதுல இருக்கு. அடுத்து என்ன? 41வது வசனம். وآمنوا بما أنزلت مصدقا لما معكم وآمنوا மேலும் ஈமான் கொள்ளுங்கள். பனி இஸ்ரவேலர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்து அவர்களுக்கு அழைப்பு பண்ணி கொடுக்கிறான். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அழைப்பு கொடுக்கிறான். அப்போ வஆமினு மேலும் நம்பிக்கை கொள்ளுங்கள். பி கொண்டு, எதை கொண்டு? எதை? மா அன்ஸல்து நான் எதை இறக்கினேனோ, இறக்கி வைத்தது நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். முஸத்திகன் அது உண்மைப்படுத்தும் நிலையில் உள்ளது, உண்மைப்படுத்தும் நிலையில் உள்ளதாக எதை நான் இறக்கினேனோ அதை ஈமான் கொள்ளுங்கள். லிமா மாக்கும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை, லி அப்படின்னா அதாவது மா என்ன, மாக்கும் உங்களிடத்தில் என்ன ஒன்று, எந்த ஒன்று இருக்கிறதோ, அப்போ உங்களிடத்தில் எந்த ஒன்று இருக்கிறதோ அதை முஸத்திக் உண்மைப்படுத்தும் நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றை எல்லாம், என்ன ஷரியத்தை என்ன வேதத்தை நான் இறக்கினேனோ அதை ஈமான் கொள்ளுங்கள். வலா தக்கூனு ஆக்கி விடாதீர்கள், அவ்வள காஃபிரின் பிஹி அதை நிராகரிப்பவரில் முதல் நபராக, இதை நிராகரிப்பவர்கள் முதன்மையானவராக பனி இஸ்ரவேலர்களே ஆகிவிடாதீர்கள். வல தஷ்துரு மேலும் விற்று விடாதீர்கள், மேலும் விற்றுவிட வேண்டாம். ஆயாத்தி எனது வசனங்களை எனது அத்தாட்சிகளை, சமனன் கலீல அற்ப விலைக்கு சொற்ப விலைக்கு, வையாய அதே வார்த்தை திரும்ப வையாய மேலும் என்னையே ஃபத்தகுன் எனவே என்னையே நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். ஸோ மாஷா அல்லாஹ் 41st ஆயத் 41வது வசனம் நிறைவு பெறுகிறது. அடுத்து 42. வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வலா தல்பிசு, அதாவது லபஸ யல்பிசு என்றால் என்ன அர்த்தம்? குழப்புதல், கலக்குதல் என்று அர்த்தம். வலா தல்பிசு கலக்காதீர்கள், டோன்ட் மிக்ஸ், கலக்காதீர்கள். அல் ஹக்க சத்தியத்தை, பில் பாத்தில் அசத்தியத்தை கொண்டு, அப்போ உண்மை பொய்யோடு கலக்காதீர்கள். வதக்துமுல் ஹக்க உண்மையை மறைக்காதீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்டே சத்தியத்தை தெரிந்து வேதத்தில் நபியை பற்றிய செய்தியையும் இஸ்லாத்தை பற்றின முன்னறிப்பையும் தெரிந்து கொண்டு வேண்டுமென்று நீங்க மக்களுக்கு தெரியாத மாதிரி மறைக்காதீங்க. வதக்துமுல் ஹக்க மேலும் உண்மையை மறைக்காதீர்கள். கச்சமயத்தும் மறைத்தல். நீங்கள் அறிந்து கொண்டே இப்படிப்பட்ட தப்பை நீங்கள் செய்யாதீர்கள். 6b பார்த்தோமா? இப்ப 6c இருக்கக்கூடிய அந்த வசனங்களை இன்ஷால்லா கிரீன்ல பார்க்க போறோம். வகீமுஸ் ஸலாத்த தொழுகை நிலைநாட்டுங்கள். வஆது ஸகாத்த ஸகாத்தை கொடுங்கள். வர்கஉ மஅர் ராக்கிஈன் ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா இபாதத்தை சொன்னான். 44. அத்தஅமுரூன الناس بالبر நீங்கள் மக்களை நன்மையை கொண்டு ஏவுகிறீர்களா? வதன்ஸவுன அன்ஃபுஸகும் உங்களை நீங்களே மறந்து விடுகிறீர்களா? வஅன்தும் தத்லூனல் கிதாப் நீங்களோ வேதத்தை ஓதுகிறீர்கள். அஃபலா தஅகிலூன் நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா, விளங்க மாட்டீர்களா? இப்போ உங்களுக்கு யோசிக்கலாம், தமுரூன் தன்ஸவுன் தத்லூன் இதுக்கு மாதிலாம் மறந்துருச்சே,
மாதியை கொஞ்சம் ரிவைஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு தனியா ஒரு இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆர்டர் நம்ம இந்த 5 பக்கங்களை வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். நாலடி சொன்ன மாதிரி. அதனால இந்த இடத்துல நீங்க இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம், இந்த பொருளுக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத மட்டும் ரீகால் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. அடுத்து 45 வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். வஸ்தஈனு மேலும் உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ரி பொறுமை கொண்டு, வஸ்ஸலா தொழுகை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இன்னஹா நிச்சயமாக இது தொழுகை கடைபிடிப்பது பொறுமையாக இருப்பது என்பது இருக்குது. கபீரத்துன் மிக பாரமானதாகும், மிகப்பெரிய ஒன்றாகும். இல்ல தவிர அயல் ஹாஷியின் உள்ளச்சம் உள்ளவர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு எல்லாம் இது ஒரு பாரமானதாக சிரமமானதாக தெரியும். ஆனா இறைச்சம் உள்ளவர்களுக்கு இது ரொம்ப சுகமானது, இன்பமானது, மகிழ்ச்சியானது, சுலபமானது தொழுகை கடைபிடிப்பது, பொறுமையாக இருப்பது. அல்லதீன யதுன்னூன், அத்தகைய ஹாஷியன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் யதுன்னூன் அவர்கள் நம்புகிறார்கள். என்ன எதை? அன்னஹும் அதாவது அவர்கள் முலாக்கு ரப்பிஹிம் தங்கள் இறைவனை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நம்பி வாழ்கிறார்கள். வன்னஹும் நிச்சயமாக மேலும் அவர்கள் இலைஹி அவன் பக்கமே ராஜிவும் திரும்பக்கூடியவர்கள் என்பதையும் அவர்கள் உறுதியாக நம்புபவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அடுத்து பாயிண்டர் டி, அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். இவ்வளவு வருது. யா பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயேலர்களே, உஸ்குரு நீங்கள் நினைவுகூருங்கள், நியமதி எனது அருட்படைகளை, அணிகூலன்களை, அல்லது அது எத்தகையது என்றால் அன்அம்து உங்கள் மீது நான் பொழிந்தேனே, அருளாக பொழிந்தேன். அப்படிப்பட்ட நியமத்தை எல்லாத்தையும் நீங்க நினைச்சு பாருங்க. அன்னி மேலும் நிச்சயமாக நான் ஃபத்தல்துக்கும் உங்களை மேன்மைப்படுத்தினேன், மேன்மையாக்கினேன், அயல் ஆளுமே அகிலத்தார்களை விட, உலகத்தார் அனைவரை விட உங்களை நான் சிறப்பாக்கினேன்னு அதை நீங்க நினைச்சு பாருங்க. வத்தகு நினைத்து பார்த்து உங்களுடைய உணர்வு என்னவாக இருக்க வேண்டும், செயல்பாடு என்னவாக இருக்க வேண்டும். அநியாயம் செய்வது, அட்டுழி செய்வது, மாறு செய்வது, மறுப்பது, பொய்ப்பிப்பதாக இருக்கணுமா, சத்தியத்தை அசத்தியத்தை கொண்டு மறைப்பதாக இருக்க வேண்டுமா, என்னவா இருக்கணும்? வத்தகு அஞ்சு கொள்ளுங்க. யௌமன் அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சுங்கள்ல, தஜிஸி நஃப்ஸுன் ஒரு ஆன்மா பலன் அளிக்காது, ஐன் நஃப்ஸின் இன்னொரு ஆன்மாவுக்கு பலன் அளிக்காதே, ஷையன் சிறிதளவு கூட, வலா யுக்பலு மின்ஹா எந்த ஒரு ஆன்மாவிலிருந்து பெறப்படாதே, ஷஃபாஅத்துன் பரிந்துரை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே, வலா யூஹது எடுத்துக்கொள்ள மாட்டாதே, மின்ஹா ஒரு ஆன்மாவிலிருந்து அதில் பகரம் ஈடு பகரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட யோம் அந்த ஒரு நாளை நீங்கள் வத்தகு அஞ்சு கொள்ளுங்கள். வலாஹும் மேலும் அவர்கள் யுன்சரூன் உதவி செய்யப்பட மாட்டார்கள். பாசிவ் வாய்ஸ். வலாஹும் யுன்சரூன் அவர்கள் எந்த மக்களும் அவர்கள் யாராலும் உதவி செய்யப்பட மாட்டார்கள். மாஷா அல்லாஹ். ஒரு பக்கத்தை நம்ம ரிவைஸ் பண்ண, 6வது பக்கம். இதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இப்ப கடகடன் நம்ம 7, 8, 9 10 நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். பாருங்க, நீங்களும் கூட சேர்ந்து நீங்க இன்ஷா அல்லாஹ் அர்த்தமும் நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. அடுத்து ஃபிரௌனிடமிருந்து மீட்பு 7A 7B 7C 7D இந்த 4 பாயிண்டர் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். ஓகேங்களா? 7வது ஆயத்தினுடைய அந்த பாயிண்டர் இப்ப நம்ம பார்க்க போறோம். 7A ஃபிரௌனிடமிருந்து மீட்பு, எல்லாம் மீட்டு அவர்களை பாதுகாத்தது பத்தி எல்லாம் நம்ம சொல்ல போறோம். وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ இது நஜ்ஜைனாக்கும், நஜ்ஜி ஈடேற்றமடைய செய்தல், காப்பாற்றுதல். நஜ்ஜைனாக்கும் உங்களை நாம் காப்பாற்றிய போது, யாரிடமிருந்து? மீன் இருந்து, ஆலி ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து, பனி இஸ்ரவேலர்களை உங்களை நாம் காப்பாற்றிய போது அதை நினைத்து பாருங்கள், அதையெல்லாம் நினைவு கூறுங்கள். என்ன செஞ்சாங்க அவங்க? யசூமூனக்கும் சாம யசூமு சிரமம் தருதல், யசூமூன் சிரமம் தந்தார்கள், உங்களுக்கு அவர்கள் சிரமம் தந்து கொண்டிருக்கிறார்கள், தீய வேதனை கொண்டவர்கள் அவர்கள் உங்களை துன்புறுத்தினார்கள். யுதபிஹூன் அவர்கள் அரித்தார்கள், அபினாவுங்கள் ஆண் பிள்ளைகளை, மேலும் அவர்கள் விட்டுவிட்டார்கள், இசாக் உங்களுடைய பெண் பிள்ளைகளை வாழ விடுகிறார்கள், ஆண் பிள்ளைகளை அறுக்கிறார்கள், உங்களுக்கு கொடிய நோவினை தருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நாம் உங்களை காப்பாற்றினோம் நினைவு கூறுங்கள். வஃபீதாலிக்கும் அதில் எல்லாம் அது வஃபீதாலிக்கும் மேலும் அதில் பலாவுன் சோதனை இருக்கிறது, மின் இருந்து ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து அவீமுன் மகத்தான். ஆக இதில் எல்லாம் அல்லாஹ் தரப்பிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய சோதனை இருக்குது. அல்லாஹ்வை பாதுகாத்து நீங்க எப்படி இருக்க போறீங்கிறது எதிர்பார்த்து உங்களை இப்ப ஃப்ரீடமா விட்டுருக்கான். நீங்க இப்ப என்ன உணர்வை வெளிப்படுத்த வேண்டும், எதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? இது ஃபரக்னா நாம் பிளந்த போது, பிக்கும் உங்களுக்காக பஹ்ர கடலை பிளந்த போது, அஞ்சைனாக்கும் பிறகு உங்களை காப்பாற்றினோம். நஜ்ஜா அஞ்சா எல்லாமே ஒரே அர்த்தம் தான். அஞ்சைனாக்கும் உங்களை நாம் காப்பாற்றினோம், அகரக்னா நாம் மூழ்கடிக்க செய்தோம், அல ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க உங்கள் கண்ணெதிரே ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை மூழ்கடிக்க செய்தோம். 7A 7B 40 இரவுகள். வைத் வாஇதுனா நாம் வாக்களித்தோம், மூசாவிற்கு நாம் வாக்களித்த போது 40 லைலத்தன் 40 இரவுகளை. சும்ம பின்னர் இத்தஹதுல் இஜ்ல காளை கன்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் தெய்வமாக, மின் பஅதிஹி அவருக்கு பின்னால்.
வஅன்தும் ஸாலிமூன் நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக அநியாயக்காரர்களாக அவருக்கு பிறகு காளைக்கன்று எடுத்துக்கொண்டீர்கள். ثم عفونا عنكم من بعد ذلك لعلكم تشكرون. ثم عفونا பின்னர் நாம் மன்னித்தோம், عنكم உங்களை மன்னித்தோம், من بعد ذلك அதன் பின்னர் உங்களை மன்னித்தோம், لعلكم تشكرون நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்னும் பொருட்டு உங்களை நாம் மன்னிக்கவும் செய்தோம். وإذا آتينا موسى الكتاب والفرقان لعلكم تهتدون. وإذا آتينا நாம் வழங்கினோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிதாப வேதத்தை வழங்கினோம், தௌரா வேதத்தை வழங்கினோம். வல்ஃபுர்கான அந்த தௌரா வேதம் எப்படிப்பட்டது? சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய அப்படியாப்பட்ட அந்த வேதத்தை நாம் வழங்கினோம். லஅல்லக்கும் தஹ்ததூன் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் எனும் பொருட்டு, நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்பதற்காக வேதத்தை வழங்கினோம். அப்புறம் 7C பார்க்க போறோம். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ மூசா தனது கூட்டத்தாரிடத்தில் சொன்ன போது, அதை நினைவு கூறுங்கள். என்ன நினைவு கூறுங்கள் வந்துகிட்டே இருக்கும். மனிதர்கள் ஒரு பக்கம் நினைவு வந்துட்டே வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும்? இதை ரீகால் பண்ணிட்டு வரணும். ஆமா 6ஆவது பக்கத்துல இது படிச்சோம், 7ஆவது பக்கத்துல இது படிச்சோம், ஆமா அந்த அர்த்தத்தை சொன்னாங்க, ஆமா அப்படி சொன்னாங்கல்ல அப்படிங்கிற அந்த வீடியோ பார்த்த தருணம் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம். எந்த அளவுக்கு சில நேரத்தில் ரிலேட் ஆகும் அப்படின்னா, இந்த 6B பார்க்கும்போது நீங்க சில நேரங்களில் உங்க ரூம்ல இருந்து பார்த்திருப்பீங்க, சில நேரத்தில் உங்க ஊருக்கு போயிருப்பீங்க அப்ப பார்த்திருப்பீங்க, சில நேரங்கள் டிராவல்ல பார்த்திருப்பீங்க. அது கூட ஞாபகத்துக்கு வரும். இந்த ஆயத்தை சொல்லும் போது, இந்த அர்த்தம் சொல்லும் போது நம்ம இங்க இருந்தோம், நம்ம கார்ல இருந்தோம், நம்ம ரூம்ல இருந்தோம், நம்ம கிச்சன்ல இருந்தோம், நம்ம ஹால்ல இருந்தோம். அந்த அளவுக்கு அது வந்து ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளுக்கு ரீகால கொண்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் இன்ஷால்லா. ஓகே. வயது கால மூசா லிகௌமிஹி மூசா தனது சமூகத்தாரிடத்தில் கூறிய போது, யா கௌமி எனது கூட்டமே, எனது சமூகமே, இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் வலம்தும் அநீதம் இழைத்து விட்டீர்கள், அன்ஃபுஸக்கும் உங்களது ஆன்மாவிற்கு. எப்படி? பித்திஹாதிக்குமுல் ஐஜில காளைக்கன்றை நீங்கள் தெய்வமாக எடுத்துக்கொண்டதால், இத்தஹதோட மஸ்தர் இத்திஹாத், பித்திஹாதிக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டதன் மூலமாக, ஐஜில காளைக்கன்றை எதாக தெய்வமாக நீங்கள் எடுத்துக்கொண்டதன் விளைவாக அதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சுட்டீங்க. ஃபதூபு எனவே நீங்கள் தௌபா செய்யுங்கள், இல வேலைக்கும் உங்கள் படைத்தவனிடத்தில். படைத்தவனை விட்டுட்டு படைப்பை வணங்கிட்டீங்க, அதனால படைத்தவனிடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள். தௌபா என்ன? எனவே ஃபக்துலு அன்ஃபுஸக்கும் உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ذلكم அதுதான் خيرுல் லக்கும் உங்களுக்கு சிறந்ததாகும், இந்த வேலைக்கும் உங்களை படைத்தவனிடத்தில் அதுதான் இன்ஷா அல்லாஹ் சிறந்ததாக இருக்கும். ஃபதப அலைக்கும் எனவே உங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கும். அதே மாதிரி அவங்க தாங்களே மன்னித்துக் கொண்டார்கள், அதாவது ஒருவரை மாற்றினார்கள், கொலை செய்தார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்தான். ஃபதப அலைக்கும் உங்களை அவன் மன்னித்தான். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம் நிச்சயமாக அவனே உங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக மிகவும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். 70 பார்க்க போறேன் இன்ஷா அல்லாஹ். வஇஸ் குல்தும் நீங்கள் கூறிய போது, யா மூசாவே என்று நீங்கள் கூறிய போது, லன் நுமின லக் உம்மை நாங்கள் ஈமான் கொள்ளவே மாட்டோம் என்று நீங்கள் கூறினீர்கள். இதை நினைச்சு பாருங்க. ஹத்தா இதுவரை என்றால் நரல்லாஹ ஜஹரத்தன் கண்கூடாக நேராக கண்ணெதிரே இன் லைவ் நேரா நாங்கள் அல்லாஹ்வை பார்க்காத வரைக்கும் உங்களை நாங்க ஈமான் கொள்ளவே மாட்டோம் என்றும் நீங்கள் கூறினீர்கள். ஃபஹதத்கும் உங்களை பிடித்து கொண்டது அஸ்ஸாயிகத்து இடிமுழக்கம், அன்தும் தன்சுரூன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க ஒரு இடிமுழக்கம் உங்களை வந்து பிடித்து கொண்டதே, இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் கேட்கிறான். சும்ம பஅஸ்னாக்கு பிறகு உங்களை உயிர்ப்பித்தெழுத்தோம், உயிர் கொடுத்து திரும்பவும் எழுப்பினோம். மின் பஅதி மௌத்தி உங்களுடைய மரணத்திற்கு பிறகு, அந்த இடிமுழக்கம் வந்த பிறகு எல்லாம் இறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் லஅல்லக்கும் தஷ்குரூன் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக, நீங்க நன்றி செலுத்துவீர்கள் என்பதற்காக உயிர் கொடுத்தும் திரும்ப எழுப்பினேன். மேலும் என்னெல்லாம் அருள் புரிந்தேன். நாம் நிழலாக அமைத்தோம், நிழலிடச் செய்தோம். அலைக்கும் உங்கள் மீது அல் கமாம மேகத்தை நிழலாக கொண்டு வந்தோம். வன்சல்ல மேலும் இறக்கினோம், அலைக்கும் உங்கள் மீது அல் மன்ன வசல்வா மண்ணு செல்வா எனக்கூடிய இந்த உணவை வானிலிருந்து உமக்காக நாங்கள் இறக்கினோம். குலு மின் தொய்யிபா தூயவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், ரஸக்னாக்கும் நாம் வழங்கியவற்றிலிருந்து தூயவையை நீங்கள் உண்ணுங்கள் என்றும் கூறினோம். வமா ஸலமு அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை, வலாக்கின் மாறாக கானு அன்ஃபுஸஹும் யظலிமூன் அன்ஃபுஸஹும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கே அநீதம் இழைத்துக் கொண்டார்கள். மாஷா அல்லாஹ். பாயிண்ட் 8th பேஜுக்கு வந்துடும். சரிங்களா? 8th பேஜினுடைய ஏபிசிடியினுடைய பாயிண்டரை இப்படி ஒரு கிளான்ஸ் பாருங்க. இதை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். 8A என்ன? நகரத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. வஇஸ் குல்னா நாம் கூறிய போது, உதுகுலு நீங்கள் நுழையுங்கள், ஹாதிஹில் கரிய இந்த நகரத்தில் நீங்கள் நுழையுங்கள் என்று நாம் கூறினோம். ஃபகுலு நுழைந்து நீங்கள் உண்ணுங்கள், பின்னர் உண்ணுங்கள், மின்ஹா அந்த நகரத்தில் இருந்து, ஹைஸ ஷிஅ்து நீங்கள் நாடிய விதத்தில் விரும்பிய விதத்தில் நீங்கள்
உண்டு கொள்ளலாம் என்று நாம் கூறினோம். ரகதன் தாராளமாக. மேலும் வதுகுலு நுழையுங்கள், அல்பாப இந்த நுழைவாயில் நீங்கள் நுழையுங்கள், சரிங்களா, அந்த வாசல் வழியாக நுழையுங்கள். எப்படி? சுஜ்ஜதன் தலை குனிந்தவர்களாக. வக்கூலு மேலும் கூறுங்கள், ஹெத்தோன் ஹெத்தா என்றால் பாவத்தை மன்னிப்பாயாக என்று பொருள். பாவத்தை மன்னிப்பாய் என்று என்ற வார்த்தைக்காக ஹித்தோத்தின் என்று கூறிக்கொண்டே நுழையுங்கள் என்று நாம் சொன்னோம். என்ன இப்படி நீங்க சொன்னீங்கன்னா நஃபிர் லக்கும் நாம் உங்களை மன்னிப்போம், ஹதாயாக்கும் உங்கள் பாவங்களை மன்னிப்போம். ஆக ஹித்தோத்தின் என்று சொல்லிக்கொண்டு அந்த வாயில் வழியாக நீங்கள் நுழையுங்கள் என்று நாம் கூறினோம். வசனசீதுல் முஹ்சினீன் மேலும் இவ்வாறே நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் இன்னும் அதிகப்படுத்துவோம் என்றெல்லாம் நாம் கூறினோம். ஆனா என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அநியாயக்காரர்கள் மாற்றி விட்டார்கள், அத்தகையவர்கள் அநியாயம் செய்தவர்கள் அவர்கள் மாற்றி விட்டார்கள் கௌலன் அந்த வார்த்தை, கைரல்லதி கீழலம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்லாததாக மாற்றி விட்டார்கள். கைர் என்றால் அல்லாதது, அல்லதி எந்த ஒன்று, கீழலகும் எந்த ஒன்று அவர்களுக்கு கூறப்பட்டதோ, கைரல்லதி கீழலகும் எந்த ஒன்று அவர்களுக்கு கூறப்படவில்லையோ அது அப்படிப்பட்டதாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள். ஃபன்சல்னா எனவே நாம் இறக்கினோம், அலல்லதீன வலமும் அநியாயக்காரர்கள் மீது இறக்கினோம், ரிஜிசன் வேதனையை தண்டனையை, மினஸ்ஸம வானிலிருந்து, பிமா கான யஃப்ஸுகூன் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்ததின் காரணத்தினால் அவர்கள் மீது வானத்திலிருந்து அடுத்த தண்டனையை நாம் இறக்கினோம். 8b பார்க்க போறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் புகட்டும்படி கேட்ட போதில், கௌமிஹி தனது கூட்டத்திற்காக அல்லாஹ்விடத்தில் தண்ணீர் புகட்டும்படி கேட்ட பொழுது அதை நினைவுறுங்கள். ஃபகுல்னா நாம் கூறினோம், இத்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர் பாறையை உமது கைத்தடியால் அடிப்பீராக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே நாம் சொன்னோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபஜரத் அடித்த உடனே அது பீரிட்டது, மின்ஹு அந்த பாறையிலிருந்து, இஸ்னத அஷரத ஐனன் 12 ஊற்றுகள் பீரிட்டு வெளியானது. கத அலிம அறிந்து கொண்டார்கள், குல்லு உனாசின் ஒவ்வொரு கூட்டத்தினரும், மஷ்ரபகும் அவர்களுடைய குடிப்பிடத்தை, எங்க போய் அவங்க அந்த கோத்திரத்தார்கள் குடிக்கணுங்கிறத அறிந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட முஜிசாவும் நடந்தது. குழு நாம் கூறினோம், குழு உண்ணுங்கள், வஷ்ரபு நல்லா குடியுங்கள், மின் ரிஸ்கில் அல்லாஹ்வுடைய ரிஸ்கிலிருந்து நீங்க சாப்பிடுங்க குடிங்க, வலா தஅஸவ் விஷமம் செய்யாதீர்கள், ஃபில் ஆர்த் பூமியிலே, முஃப்சிதீன் குழப்பம் செய்பவர்களாக விஷமம் செய்யாதீர்கள் என்ற ஒரு அறிவுரையை நாம் சொன்னோம். அதையும் கேட்டபாடில்லை. உணவுக்கான கோரிக்கை, தண்ணீருக்கான கோரிக்கை 8b, 8cல உணவுக்கான கோரிக்கை. இஸ் குல்தும் நீங்கள் கூறினீர்கள், யா மூசா மூசாவே, லன் அஸ்பிர் எங்களால் பொறுக்க முடியாது, அலா தஆமி வாஹித் ஒரே உணவின் மீது எங்களால் பொறுமையா இருக்க முடியல, அதாவது போர் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஃபதுஉ எனவே துஆ செய்யுங்கள், லனா எங்களுக்காக, ரப்பக்கும் இறைவனிடத்தில், யுக்ரிஜ் லனா அவனை வெளியாக்கட்டும், மிம்மா தும்பித்துல் அர்த் பூமி விளைவிக்கக்கூடியவற்றிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கட்டும், எங்களுக்காக வெளியாக்கட்டும், மின் பக்லிஹ் அதன் கீரையிலிருந்து, ஒகித்தாய்ஹ் அதனுடைய வெள்ளரிக்காயிலிருந்து, ஒஃபூமிஹ் அதனுடைய பூண்டுகளிலிருந்து, வஅதஸிஹ் அதனுடைய பருப்பிலிருந்து, வபஸலிஹ் அதனுடைய வெங்காயத்திலிருந்து, பூமியிலிருந்து வரக்கூடிய இதிலிருந்து யுக்ரிஜ் லனா எங்களுக்கு இறைவன் வெளியேற்றுவான், வெளியாக்கி தருவான். இந்த மாதிரி உணவு வகைகள் கிடைக்கிறதுக்காக துஆ செய்யுங்க என்று அவர்கள் கேட்டார்கள். கால மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அதஸ்தப்திலூன் நீங்கள் மாற்றி கேட்கிறீர்களா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்கிறீங்களா, அல்லதி எந்த ஒன்று, ஹுவ அதுனா எது தாழ்ந்ததோ அதவா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்கிறீங்க, பில்லதி இந்த ஒன்று இருக்கு பகரமாக, ஹுவ கைர் எந்த ஒன்று சிறந்ததோ பெஸ்டோ மண்ணு செல்வாவோ அதற்கு பகரமாக எக்ஸ்சேஞ்சில் தாழ்ந்த ஒரு பொருளையை நீங்கள் மாற்றி கேட்கிறீர்கள். அதஸ்தப்திலூன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை என்னவா இருந்தது, இஹ்பிது மிஸ்ரன், இது அல்லாஹ் கேட்கறதாக எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? அல்லாஹ் கேட்டான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வாயிலாக கேட்டான், இஹ்பிது இறங்குங்கள், மிஸ்ரன் ஒரு நகரத்திற்குள் நீங்கள் நுழையுங்கள், ஃபஇன்னலக்கும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு, மா சஅல்தும் வாட் யூ ஆஸ்க்ட் நீங்கள் என்ன கேட்டீர்களோ அது அந்த ஊர்ல கிடைக்கும், போய் வெங்காயம் பூண்டு கீரை எல்லாம் நீங்க போய் சாப்பிட்டுக்கிறீங்க, நீங்க லாய்க் பட மாட்டீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். சரிங்களா? 4th பாயிண்டர், வதுரிபத் அலைஹிமு தில்லத்து அவர்கள் மீது விதிக்கப்பட்டது, அதில்லத்து அதாவது இழிவு, வல் மஸ்கனத்து வறுமை, நேமத்துக்கு நன்றி செலுத்தாமல் அதை குறை சொல்லி வேற ஒன்று மாத்தி கேட்டனால அல்லாஹ் அவர்கள் மீது இழிவையும் வறுமையும் சாட்டி விட்டான். வதுரிபத் அலைஹி அவர்கள் மீது சாட்டப்பட்டது விதிக்கப்பட்டது எப்படின்னா சொல்லலாம், அதில்லத்து இழிவும், வல் மஸ்கனா வறுமை, அவர்கள் திரும்பினார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தின்பால் அவர்கள் திரும்பி விட்டார்கள், அதை சம்பாதித்துக் கொண்டார்கள். அதுவோ அந்த அல்லாஹ்வுடைய கோபத்தை அவர்கள் சம்பாதித்ததனுடைய காரணம் என்ன, தாலிக் அதுவோ அதன் ரீசனோ, இட்ஸ் ரீசன் அப்படின்னு அர்த்தம், அன்னஹும் அவர்கள் கானு யக்ஃபுரூன் நிராகரித்துக் கொண்டிருந்ததின் காரணத்தினால், பி ஆயாத்தில்லா
அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணத்தினால்தான் இந்த நிலைக்கு ஆளானார்கள். நபியின் நபிமார்கள் அவர்கள் கொலை செய்கிறார்களே, நபிமார்களை அவர்கள் கொலை செய்து கொண்டிருந்ததின் காரணத்தினாலும் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணத்தினாலும் இதுவெல்லாம் இந்த நிலைக்கெல்லாம் அவர்கள் ஆளானார்கள். என்னவும் இதற்கான காரணம் ஏனெனில் நிச்சயமா அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள். நபிமார்களை அவர்கள் கொலை செய்து கொண்டிருந்தார்கள். நியாயமின்றி திருமணத்துல சொன்ன இதன் காரணம் எல்லாம் பிமா அசோ அவர்கள் மாறு செய்ததின் காரணத்தினால், பிமா அசோ அவர்கள் வரம்பு மீறியதின் காரணத்தினால் அவர்கள் இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் அவர்கள் திரும்பினார்கள் என்றால் அதுல இந்த பேஜை முடிக்கிறான். பக்கம் 8 நிறைவாயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். பேஜ் நம்பர் 9, 9வது பக்கத்தினுடைய 4 பாயிண்டர்ஸ் பார்த்துக்கிறீங்க. 9A அப்படிங்கிறது விசுவாசம் மற்றும் செயல்களினுடைய சட்டம் அல்லாஹ்விடத்தில் என்னவா இருக்கு அப்படிங்கிறத வருது. இதுல இன்னல்லதீன ஆமனு நிச்சயமாக யாருக்கு ஈமான் கொண்டு, வல்லதீன ஹாது மேலும் இன்னல்லதீன ஆமனு நிச்சயமாக யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்களோ மூமின்கள் என்று பொருள், நம்பிக்கை கொண்டவர்கள். வல்லதீன ஹாது மேலும் யார் யூதர்களாக இருக்கிறார்களோ அவர்கள், வன் நஸ்வாரா கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள், சாபியின் மேலும் கிறிஸ்தவர்கள் மற்றும் சாபியின்கள். அதாவது சாபியின் என்பது அவருடைய விளக்கத்துல நம்ம பார்த்துட்டோம். மேலும் சாபியின்கள், ஓகேங்களா, சாபியின்கள் மன் ஆமன. இப்ப 4 வந்துருச்சா? இந்த 4 பேர் அல்லாஹ் தஆலா சொல்றான். மூமின்கள், வல்லதீன ஹாது யூதர்கள், வன் நஸ்வாரா கிறிஸ்தவர்கள், சாபியின் சாபியின்கள். இவர்களில் மன் யார் ஆமன பில்லாஹ் அல்லாஹ்வின் மீது உண்மை விசுவாசம் கொண்டாரோ, வல்யௌமில் ஆகிர் மறுமை நாளின் மீது உண்மை விசுவாசம் கொண்டாரோ, வஅமில சாலிஹ் நல்ல அமல்களை செய்தாரோ, ஃபலஹும் அவர்களுக்கு உண்டு, அஜ்ருஹும் அவர்களுடைய கூலி, இன்த ரப்பிஹிம் அவர்கள் இறைவனிடத்தில், வலா ஹௌஃபுன் அலைஹிம் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, வலா ஹும் யஹ்சனுன் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இது அல்லாஹ்விடத்தில் நியதி. அடுத்து 9B தூர் சீனா மலை அடியில் அவர்களிடத்தில் வாக்குறுதி பெற்றது. வஇத் அஹத்னா நாம் பெற்ற போது, மீசாகக்கும் உங்களிடத்தில் உறுதிமொழி வாங்கிய போது, வரஃபைனா மேலும் நாம் உயர்த்திய போது, ஃபௌகக்கும் உங்களுக்கு மேலே, தூர் சீனா மலை உங்களுக்கு மேலே நாம் உயர்த்திய போது என்ன சொன்னோம்? உயர்த்திய ஹுது பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நாம் வழங்கியவற்றை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், வலுவாகவே கூவத்தின் வலுவாக, வல்குரு மேலும் நீங்கள் நினைவு கூறுங்கள், அதை கோத்ரு பண்ணுங்க, நினைவு கூறுங்க, செயல்படுத்துங்க. மாஃபிஹி அதில் என்ன இருக்கிறதோ, லஅல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையச்சம் பெறும் பொருட்டு அஞ்சுவதற்காக அதில் இருப்பவற்றை நீங்கள் நினைவு கூறுங்கள், வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் மலையை மேலத்திற்கு சொன்னோம். சும்ம தவல்லைத்தும் பின்னரும் நீங்கள் திரும்பி விட்டீர்கள். நீடிக்கவில்லை, நீங்கள் கொஞ்சம் பயந்தீங்க, ஓகேட்டீங்கன்னா மாறிட்டீங்க. சும்ம தவல்லைத்தும் பிறகு நீங்கள் திரும்பி விட்டீர்கள், மீன்பாய்ந்தளிக்க அதன் பின்னர். ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் உங்கள் மீது இல்லை என்றால், வரஹ்மத்துஹு அவருடைய இரக்கம் உங்கள் மீது இல்லை என்றால், லகுந்தும் நீங்கள் ஆகியிருப்பீர்கள், மினல் ஹாசிரின் நஷ்டவாளிகளில் நீங்கள் ஆகியிருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் அவரை விட்டு வச்சான், அவகாசம் கொடுத்தான். 9C சனிக்கிழமை விஷயத்தில் வரம்பு மீறியது. வலக்கது அலிம்தும் அல்லதீன அஅதோ நீங்கள் அறிந்திருந்தீர்கள், அல்லதீன அஅதோ யார் வரம்பு மீறினார்களோ மீன்கு உங்களில், ஃபிஸ்ஸபதி சனிக்கிழமை விஷயத்தில் யாரெல்லாம் வரம்பு மீறினார்களோ அவற்றை அவர்களை குறித்து நீங்கள் அறிந்தே இருந்தீர்கள். ஃபகுல்னா அந்த தப்பையும் தெரிஞ்சேதான் செஞ்சவங்க செஞ்சீங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியும். ஃபகுல்னா நாம் கூறினோம், லஹும் அவர்களுக்கு, அந்த மாறு செய்தவர்களுக்கெல்லாம் நாம் கூறினோம், கூனு ஆகிவிடுங்கள், கிரதத்தன் குரங்குகளாக, ஃபாசியின் சிறுமைப்பட்ட கேவலப்பட்ட குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று நாம் கூறினோம். நாம் அதை ஆக்கினோம், குரங்காக மாறினார்களே இந்த உருமாற்றம், இதை நாம் ஆக்கினோம், இந்த சம்பவத்தை நாம் ஆக்கினோம், நக்காலன் படிப்பினையாக, லிமா பைன் எதைஹா அவர்களுக்கு எதிரில் இருப்பவர்களுக்கு, முன்பாக இருப்பவர்களுக்கு, அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு இதை ஒரு பாடம் படிப்பினை ஆக்கினோம். அம்மா ஹல்ஃபா மேலும் அவர்கள் பின்னால் கேள்விப்படுபவர்களுக்கும் இதை ஒரு பாடம் படிப்பினை ஆக்கினோம். ஒமா ஹல்ஃபஹானா அவர்களுக்கு, அந்த சம்பவத்திற்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு என்று பொருள். இது நல்ல உபதேசமாக ஆக்கினோம், முத்தகின் இறைச்சம் உள்ளவர்களுக்கு இந்த சம்பவத்தை ஒரு நல்ல உபதேசமாக ஆக்கினோம், இந்த தண்டனை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். 9D ஒரு பெரிய பாயிண்டர். வயதுகால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய போது அதை நினைவு கூறுங்கள், யாரிடத்தில், யகௌமி தனது சமூகத்திடத்தில் கூறினார், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்ரா, இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் யஅமுருக்கும் உங்களை ஏவுகிறான், அன் தஸ்பஹு நீங்கள் அறுக்க வேண்டும் என்று, பக்ரத்தன் ஒரு பசு மாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது வாட் வாஸ் த ரியாக்ஷன்? காலு தே செட் அவர்கள் கூறினார்கள்,
எங்களை எங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா ஹுசுவன், அதாவது பரிகாசமாக, கிண்டலா என்று கேட்டார்கள். கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக, நான் ஆவதை விட்டும் மினல் ஜாஹிலீன், மடையர்களாக, கிண்டல் செய்யக்கூடிய மடையர்களில் ஒருவனாக நான் ஆவதை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாகன்னு சொன்னாங்க. காலு துஅலனா, அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க, பனி இஸ்ராயீலர்கள் நீங்க சொன்னீங்க. காலு அவர்கள் கூறினார்கள், உதுஅலனா எங்களுக்கு அதுவா செய்யுங்கள், ரப்பக்கும் உமது இறைவனிடத்தில், யுபையில்லனா அவன் தெளிவுபடுத்துவான், மாஹி அது என்னவென்று இன்னும் தெளிவுபடுத்தி சொல்லணும், எப்படிப்பட்ட மாடு என்று அவன் தெளிவுபடுத்தட்டும், அதுக்காக நீங்க அல்லாட்ட கேளுங்க. கால இன்னஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அதாவது அல்லாட்ட கேட்டுட்டு வந்து, கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னஹு யகூல், இன்னஹு நிச்சயமாக அல்லாஹ் கூறுகிறான். நீங்க கேட்டுட்டு சொன்னீங்கல்ல, கேட்ட அல்லாஹ் சொல்றான், இன்னஹா நிச்சயமா அந்த காளை, அந்த பசுமாடு இருக்கிறது, அது இருக்க வேண்டும். இன்னஹா பகரத்துன், அது இப்படிப்பட்ட பசுமாடு, லா ஃபாரிதுன், அது கிழடல்ல, வலா பிக்ருன், அது இளம் கன்றல்ல, அவானும் பைனதாலி, அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தரமானது, இன்பிட்வீனானது. ஃபஃஅலு மா துமருன், ஏவப்பட்டது நீங்கள் செய்யுங்கள். ஃபஃஅல் எனவே செய்யுங்கள், மா என்ன, துமருன் எதை நீங்கள் ஏவப்பட்டீர்கள் அதை நீங்கள் செய்யுங்கள், சொன்னதை செய்யுங்க என்று சொன்னார்கள். காலு மேலும் அவர்கள் கூறினார்கள், உதுஇலனா எங்களுக்காக கேளுங்கள் இறைவனிடத்தில், ரப்பக்கும் உமது இறைவனிடத்தில், யுபையில்லனா அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான், விவரிப்பான், மேல அவனுக்கு அதனுடைய நிறம் என்ன என்று விவரிப்பான், அதை கேட்டுவாங்க என்று சொன்னீர்கள். கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னஹு யகூல் அந்த இறைவன் கூறுகிறான், இன்னஹா பகரத்துன் அது நிச்சயமாக இப்படிப்பட்ட பசுமாடாக இருக்க வேண்டும், ஸஃப்ராஉ மஞ்சள் நிறமானது, ஃபாகிஉ லௌனஹா தெளிவான நிறம் கொண்ட, பளிச்சிடக்கூடிய தெளிவான தூய்மையான நிறமான மஞ்சள் நிறமாக இருக்கணும், தஸூரு நாதிரீன் பார்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய கண்குளிர்ச்சியான அழகான மஞ்சள் நிறமான மாடாக இருக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். மாஷா அல்லாஹ். இறுதி பக்கம் 10வது பக்கத்தை இன்ஷா அல்லாஹ் ரிவைஸ் பண்ண போறோம். இதோட இந்த தேர்ட் போர்ஷனுடைய குர்ஆன் பகுதி நம்மளுக்கு மாஷா அல்லாஹ் தரவாயிடும். ஹைர் 10A என்ன பார்த்தோம், அவர்களுடைய 3வது கேள்வி. சரிங்களா, அவர்கள் கேட்ட 3வது, ஏன்னா முதல் கேள்வி பொதுவா அந்த மாட்டை பத்தி விவரிக்கட்டும் அல்லாட்ட கேளுங்கன்னாங்க, 2வது கலரை பத்தி கேளுங்கன்னாங்க, இப்ப 3வது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. காலு கூறினார்கள், உதுஇலனா ரப்பக்கும் உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக கேளுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், கேட்டு வாருங்கள். யுபையில்லனா அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்தட்டும், லெட் ஹிம் எக்ஸ்பிளைன், மாஹி அது என்னவென்று இன்னும் கொஞ்சம் தெளிவா, எப்படிப்பட்ட மஞ்ச, எப்படிப்பட்ட நடுத்தரமான மாடு, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுவான். இன்னல் பகர நிச்சயமாக பசு மாடுகள் இருக்கிறது, தஷாபஹ அலைனா ஒரே மாதிரி தென்படுகிறது, ஒரே மாதிரி இருப்பதனால எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது, தஷாபஹ குழப்பமாக இருக்கிறது, அலைனா எங்கள் மீது, எங்களுக்கு பசுமாடுகள் இன்னும் ரொம்ப குழப்பமா இருக்கு, இன்னும் எக்ஸாக்டா ஒரு அடையாளத்தை அவன் தெளிவுபடுத்தட்டும். இன்னா நிச்சயமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாடினால் நேர்வழி பெறுவோம். இப்ப நாங்க அதை பிடிக்கிறதுக்கான கைடடா நாங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான நேர்வழி எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இன்னும் தெளிவா கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 20வது வசனம், கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னஹு நிச்சயமாக அந்த இறைவன் யகூல் கூறுகிறான், இன்னஹா பகரத்துன் நல்லா கேட்டுக்கிறீங்க, அது ஒரு பசுமாடாகும், லா தலூலுன் அது பயன்படுத்தப்பட்டதல்ல. சரிங்களா, எதற்கு எந்த வேலைக்காகும், விவசாயத்துல வண்டி மாடா இந்த மாதிரிலாம் பயன்படுத்தப்பட்டிருக்கூட, லா தலூலுன் அது பயன்படுத்தப்பட்டதல்ல, துசீருல் அர்த பூமியை உழுவதற்கு, வலா தஸ்கல் ஹர்ஸ மேலும் விவசாயத்திற்கு நீரும் அது புகட்டவில்லை, அப்படின்னா நீர் புகட்டியதாகவும் அது இருக்கக்கூடாது. முசல்லமத்துன் குறையற்றதா இருக்க வேண்டும், there should not be any scratches, ஒரு ஸ்கிராட்ச் கூட கூட. முசல்லமத்துன் லா ஷியத அதிலே மடு அடையாளம், சூடு போட்ட அடையாளமோ, முள்ளு கீரி அடையாளமோ, அடிவாகன அடையாளமோ, குத்துப்பட்ட அடையாளமோ, எந்த வடுவும் இருக்கக்கூடாது என்று இன்னும் காம்ப்ளிகேட்டா சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான் என்பதால் சொன்னாங்க. காலு அவர்கள் கூறினார்கள், அல் ஆன இப்பதான் ஜித்த பில் ஹக் சத்தியத்தை கொண்டு வந்திருந்தா, உண்மையா இப்பதான் நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கீங்க என்று அவர்கள் சொன்னார்கள். பின்னர் அவர்கள் அதை அறுத்தார்கள். அவர்கள் செய்வதற்கு நெருங்காமல், அதாவது மனம் விரும்பாமல் அல்லது மிக சிரமத்தோடு தான் அதை அவர்கள் கஷ்டப்பட்டுதான் அதை அவர்கள் அறுத்தார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லி முடிக்கிற அந்த வரலாறு தான் 10A வந்தது. அடுத்தது 10Bல அந்த கொலையாளி யார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த பசுமாடை வைத்துதான் சொல்ல வைத்தான். நீங்கள் கொன்ற போது நஃப்சன் ஒரு ஆன்மாவை, ததாரத்தும் ஃபீஹா இத்தார் என்று சொன்னால் தர்க்கம் செய்த, அதிலே நீங்கள் அந்த கொலை விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தீர்கள், யார் நீயா நானான்னு சொல்லி மாத்தி மாத்தி தர்க்கம் செஞ்சீங்க. அல்லாஹு முஹ்ரிஜுன் நிச்சயமாக மேலும் அல்லாஹ் தான் முஹ்ரிஜுன் வெளியாக்கி போனாக இருக்கிறான்,
கூந்தும் தக்துமுன், எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ் தான் வெளிப்படுத்துபவனாக இருக்கிறான். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? மாறி மாறி தர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஃபகுல்னா, எனவே நாம் கூறினோம், இத்ரிபூஹு, அந்த சடலத்தை அடியுங்கள் என்று சொன்னோம். இத்ரிபூஹு, அதில் சிலதை கொண்டு அவரை, இறந்த மனிதரை அடியுங்கள். பிபஅதிஹா, அதாவது பசுமாட்டின் சில பகுதி எடுத்து, பசுமாட்டின் ஒரு சதை பகுதி எடுத்து இறந்தவனை நீங்கள் அடியுங்கள் என்று கூறினோம். கதலிக யுஹில்லாஹுல் மௌதா, இவ்வாறே இறந்தவர்கள் அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். இதனுடைய தஃசீல பார்த்தோம். இறந்தவர் உயிர்ப்பித்து இருந்து தன்னை கொலை செஞ்சவங்க யாருன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப படுத்துட்டார். சரிங்களா? கதலிக, இவ்வாறே யுஹி, அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். அல் மௌதா, இறந்தவர்கள் உயிர்ப்பிப்பான். மறுமையிலே இப்படிதான் உயிர்ப்பிப்பான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கேலி கிண்டல் செய்யாதீங்க. மறுமையில் அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்பான் செய்வாங்கிறதுலாம் மறுக்காதீங்க. யுரீக்கும், அவன் காட்டுகிறான். யுரி அரா, யுரி காட்டுகிறான். யுரீக்கும், உங்களுக்கு காட்டுகிறான். ஆயாத்திஹி, தனது அத்தாட்சிகளை, லஅல்லக்கும் தாக்கிலும், நீங்கள் அறிவு பெறும் பொருட்டு, நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு தனது அத்தாட்சிகளை எல்லாம் சில சமயங்களில் கண்ணெதிரை காட்டவும் செய்கிறான். அடுத்து 10C, சும்ம கஸத் குலூபுக்கும், பின்னரும் உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டது. இந்த மாதிரியான அத்தாட்சிகளை கண்கூட பார்த்து கூட படிப்படி பெற்று பயபக்தியோட வாழல, திமிராதா இருந்தீங்க. சும்ம, பின்னர், கஸத், கஸா யக்ஸு என்றால் இறுகி போக விடுதல், இறுகிவிட்டன. குலூபுக்கும், உங்களது உள்ளங்கள் இறுகிவிட்டன. மின் பஅதி ஸாலிக, அதன் பின்னரும், ஃபஹிய, அது எப்படி ஆகிவிட்டது? அதுவோ கல் ஹிஜாரா, பாறையை போன்று, கற்களை போன்று, அவு, அல்லது அஷத்து கஸ்வத்தன், அல்லது அதை விடவும் கடினமானதாக இறுகிவிட்டது. ஏனென்றால் பாறை கற்கள் என்ன ரொம்ப மோசமா இல்லை, அதுவே சிறந்ததுதான் உங்களோட கம்பேர் பண்ணா. இன்ன மினல் ஹிஜாரதி, கற்களில் இருந்து நிச்சயமாக உள்ளன, லமா, எது, யதஃபஜ்ஜரு மின்ஹு அல் அன்ஹார், எதிலிருந்து திடமாக நதிகள் அதிலிருந்து பீரிட்டு கொண்டு வருமே, அப்படிப்பட்ட பாறைகளும் உண்டு. புரியுதல் அர்த்தம்? திரும்ப பாருங்க. இன்ன மினல் ஹிஜாரதி, நிச்சயமாக கற்களில் இருந்து இப்படிப்பட்ட வகைகளும் உண்டு. லமா, நிச்சயமாக, இல்லனா நிச்சயமாக, மா, எந்த கற்கள், யதஃபஜ்ஜரு, அது பீரிடுமோ அப்படிப்பட்ட கற்களும் உண்டு. மின்ஹு, அதிலிருந்து பீரிடும், அல் அன்ஹாரு, நதிகள். சரிங்களா? ஊற்றுகள், நதிகள் எதிலிருந்து பீரிடுமோ, பீரிட்டு கொண்டு வர தண்ணீரை வெளிப்படுத்தக்கூடிய கற்களும் கூட உண்டு. கல்லுல கூட கண்ணீர் வருது அப்படின்னு அர்த்தம். நீங்க இலங்க மாட்டேங்கிறீங்க. இன்ன மின்ஹா, மேலும் கற்களில் இருந்து இப்படிப்பட்ட வகைகளும் உண்டு. இல்லாமா, நிச்சயமாக, மா யஷ்ஷக்கு, எது பிளக்குமோ, பாறைகளிலிருந்து இப்படிப்பட்ட பாறைகளும் உண்டு. மா யஷ்ஷக்கு, எது பிளக்குமோ, பிளந்த பிறகு உடனே யஹ்ருஜு, வெளியேறும் மின்ஹு, அந்த பிளந்த பாறையிலிருந்து அல்மாஹு, தண்ணீர். கசிந்து ஃபால்ஸ்ல பார்க்கிறோம், ஊற்றுகளாக வெளியேறக்கூடிய பிளக்கக்கூடிய கற்களும் உண்டு. இன்ன மின்ஹா, நிச்சயமாக கற்களில் இப்படியும் உண்டு. இல்ல, நிச்சயமாக அது மா யஹ்பிது, எது இறங்குமோ, விழுமோ. ஹபாத யஹ்பிது, இறங்குதல், விழுதல். கல் இறங்குதுன்னு சொல்ல மாட்டோம், விழுகுதுன்னு சொல்லுவோம். யஹ்பிது மின் ஹஷ்யத்தில், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்கி பாறை சரிதுன்னு சொல்றோமே, விழக்கூடிய பாறைகளும் கூட உண்டு. வமல்லாஹ், அல்லாஹ் இல்லை, பிகாஃபிலின், பாராமுகமாக கவனமற்றவனாக இல்லை, அன், பற்றி, குறித்து, மா தஅமலூன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை குறித்து, என்பதை பற்றி, என்ன செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறியாதவனாக, பாராமுகமாக, அன்னவேராகவன் இல்லை. கல்ல கூட அல்லாஹ் தஆலா தெரியும், கல்லு கூட சிறந்ததாக இருக்குது, அதை விட மோசமா நீங்க இருக்கிறீங்க, உங்களை எப்படி தண்டிக்கணும் அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் தஆலா மாஷா அல்லாஹ் 10C முடிக்கிறான். 10D லாஸ்ட் பாயிண்டர், அவர்கள் மாறுகிறார்கள், மாற்று வேஷம் போடுறாங்க மற்றும் மறைந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்ல வர்றான். நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? ஓகேங்களா? என்ன, ஐயுமினு, அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சஹாபா பெருமக்களை நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? லக்கும், உங்களுக்காக. அப்படின்னா நீங்கள் சொல்வதை கேட்டு இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள், இந்த வேதக்காரர்கள் நீங்கள் சொல்வதை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? வகத் கான ஃபரீகும் மின்ஹும், அவர்களில் ஒரு கூட்டம் இருந்தார்கள், திட்டவட்டமாக அவர்களிலிருந்து ஒரு பிரிவினர்கள் அவர்கள் இருந்தார்கள். எப்படி, என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? யஸ்மஊன கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் செவியுற்று கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார்கள். சரிங்களா? நெருக்கமா அல்லாஹ்வுடைய வேதத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தும் இருந்தார்கள். சும்மா அதுக்கு பிறகு ஈமான் கொண்டார்கள் நினைச்சுக்காதீங்க. இப்ப இவங்கெல்லாம் ஈமான் கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களே, ரொம்ப அல்லாஹ்வுடைய கலாமையே கேட்டவர்களை கூட சும்மா பின்னர் யுஹர்ரிஃபுன, அதை மாற்றினார்கள். ஹர்ரிஃபு சேஞ்ச் பண்றது. யுஹர்ரிஃபுன, அல்லாஹ்வுடைய கலாமையே மாற்றினார்கள். மின்பாதி, அவர்கள் பிறகு, எதற்கு பிறகு, மஅகலூஹு, நன்கு விளங்கிய பிறகு அதை மாற்றினார்கள் விஷமத்தனமாக. வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டே. அப்படிப்பட்ட மோசமானவங்க
ஈமான் கொள்வாங்க நீங்க ஆசைப்படுறீங்களா? அல்ல அதில் கேட்டான். அந்த வசனம் தான் இது. அப்ப நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? ஐயூமினும் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும், லக்கும் உங்களுக்காக. வக்கதுக்கான ஃபரிக்கும் என்னும் அவர்கள் ஒரு பிரிவினர்கள் இருந்தார்கள். எஸ்மாவுன கலாம் அல்லாஹ்வுடைய பேச்சை அவர்கள் செவியேற்றுக் கொண்டிருந்தார்கள். சும்மா யுஹாரிஃபுனஹு பின்னர் அவர்கள் மாற்றி விட்டார்கள். மின்பாதி பிறகு அக்கலு என்ன அக்கல விளங்கினான், அக்கலு விளங்கினார்கள், ஹூ அதை என்ன அவர்கள் விளங்கினார்களோ விளங்கிய பின்னர் என்று பொருள். ஒஹுமியாலமுன் அவர்கள் அறிந்து கொண்டே விளங்கிய பின்னர் குரானையே, அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்தையே, வேதத்தின் வரிகளையே அவர்கள் மாற்றினார்கள். அப்படிப்பட்டவர்கள் வைதா லகுல்லதீன் அவர்களுடைய வேஷம் எப்படி இருக்கும்னா வைதா லகுல்லதீன அவர்கள் சந்தித்தால், லகிய என்றால் சந்தித்தல், லகு சந்தித்தால், சந்திக்கும் போது, அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை அவர்கள் சந்திக்கும் போது காலு தே வுட் சே அவர்கள் கூறுவார்கள் ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று பொய்யாக நடிப்பாக சொல்லிக் கொள்வார்கள். வைதா ஹலா தனித்து விட்டால், வைதா ஹலா அவர்கள் தனித்து விட்டால், பாதுமிலா பாதின் சிலர் சிலரோட தனித்து விட்டால், அவங்க எனத்தோட சேர்ந்துச்சுன்னா காலு தே வுட் சே அப்ப அவங்க சொல்லுவாங்க அதுஹத்திஸூனஹும் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அதுஹத்திஸூனஹும் இவர்களுக்குன்னா அந்த முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்களா, சொல்லி கொடுத்துருவீங்க போலயே. பிமா ஃபதஹல்லாஹு அலைக்கும் எதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்தானோ, அல்லாஹ் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு பழைய வேதத்தில் முன்னர் வேதத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தானோ அது அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிடுவீங்க போலயே. இவர் தான் முகமது உண்மை தூதர், இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் இது உண்மையான கொள்கை அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே பேசிக்கிறாங்களாம். ஓகேங்களா? காலு அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் அதுஹத்திஸூனஹும் இந்த சஹாபாக்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் போல் தெரிகிறது, அறிவித்து விடுவீர்களா? பிமா ஃபதஹல்லாஹு அலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு எதை திறந்து கொடுத்தோம் அப்படின்னா முன் வேதத்தில் முன் நமக்கு சொல்லப்பட்ட அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொன்ன அந்த சத்தியத்திலிருந்து நீங்க இவங்களை சொல்லிடுவீங்க போல தெரியுது. எதன் விளைவாக லிஹாஜுக்கும் பிஹி அவர்கள் உங்களிடத்துல வந்து தர்க்கம் செய்வதற்காக அதை கொண்டு நீங்களே சொன்னீங்க தானே இவர் தானே உண்மை தூதர்னு சொன்னீங்க தானே, அப்படியே நீங்க ஈமான் கொள்ளணும். இந்த நாளைக்கு மறுமையில நம்ம வந்து குடிச்சிருவாங்க. இப்ப நம்ம வந்து வாயை விட்டுறக்கூடாது, இவர் தான் உண்மை தூதர் நம்ம ஒத்துக்க கூடாது, மறுக்கதான் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களோட திட்டம். லிஹாஜுக்கும் பிஹி ஐந்த ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடத்தில் இவர்கள் வந்து நாளை மறுமையிலே தர்க்கம் செய்வதற்காக நீங்களே முட்டாள்தனமா உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிருவீங்க போல தெரியுது என்று அவர்கள் கேட்டார்கள். அஃபலா தாக்கில் நடத்துல கேட்டாங்க, இவ்வளவு விவரமா இந்த மறைச்சி சத்தியத்தை மறைக்கிறீங்களேடா, அஃபலா தாக்கில் நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா என்று கேட்பதோட இந்த 10வது பக்கம் மாஷா அல்லாஹ் என்ன ஆகிறது, நிறைவாகிறது. இந்த கோர்ஸை நம்ம இந்த வசனத்தோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் மாஷா அல்லாஹ் 10D. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 5 பக்கத்தை ஒரு கிளான்ஸை நம்ம வந்து ரீகால் பண்ணோம். நீங்களும் இதனுடைய கருத்துக்களை திரும்ப உள்வாங்கி ஒரு ரீகாலை எடுத்து இந்த வசனங்களுடைய பொருளை நீங்க மீள்பார்வை செஞ்சிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் கிராமர் பகுதியில நம்ம இன்ஷா அல்லாஹ் அப்படியே நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.